ஓம் கணபதியே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, மகா சங்கடஹர சதுர்த்தி இந்த ஆவணி மாசத்துல எந்த நேரத்துல வருது, எப்பொழுது வருகிறது, குடும்பத்தில் சங்கடங்கள் தீரும் விநாயகரை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் சங்கடங்கள் தீர்க்க ஒரு வருடத்தில் 12 முறை இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வணங்கினால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். அது எந்த நாள் என்றால் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் தான். பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் சிறப்பாக ஒவ்வொரு நாள் இருக்கும். அந்த வகையில் விநாயகருக்கு சிறப்பான ஒரு நாள் என்றால் இது இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் தான். அதிலும் குறிப்பாக விநாயகருக்கு பிடித்தமான சதுர்த்தி என்றால் அது தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. நாம் ஒரு செயலை செய்யும் பொழுதோ அல்லது ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் பொழுதோ விநாயகரை வணங்குவது வழக்கம். அதே போல் விநாயகரை வணங்குவதற்கான சிறப்பான நாள்தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் குண்டாக இருப்பதை பார்த்த சந்திரன் அவரை கிண்டல் செய்ய கோபமான விநாயகர் அவருக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். இதனால் சந்திரன் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்க அவரை மன்னித்துவிடும் விநாயகர் தன்னை வணங்கும் போது சந்திரனையும் சேர்ந்து வணங்கும்படி செய்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதன்படி தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் அவர் மனம் குளிர்ந்து சங்கடங்களை போக்குவார் என்றும் விரதத்தின் முடிவில் சந்திரனையும் வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சங்கடஹர சதுர்த்தி தினமாகும். இந்த நாளில் விரதம் கடைபிடித்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிணிகள் நீங்கி சுபிட்சம் பெருகும் என்பது ஐதீகம். அதேபோல் ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகும். இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும், குடும்பத்தின் சங்கடங்கள் தீரும். அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி தினம் வருகிறது. மாலை 6:15 மணிக்கு தொடங்கி மறுநாள் மாலை 3:48 மணி வரை இருக்கும். இந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் விநாயகர் போற்றி, விநாயகர் அஷ்டோத்திரம், அகவல், கவசப் பாடல்களை பாட வேண்டும். மாலையில் வானில் தெரியும் சந்திரனை தரிசித்து விநாயகரை வழிபட வேண்டும். உப்பு, புளி, காரம் அதிகம் இல்லாத உணவை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த நாளில் வீட்டில் விநாயகரை வைத்து வழிபடலாம். அதேபோல் கோவிலுக்கு சென்றும் பூக்கள் மற்றும் சாம்பிராணி விளக்குகள் ஏற்றி வைத்தும் நாம் விநாயகரை வழிபடலாம். உங்கள் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு. விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம், கொழுக்கட்டை, அவல், லட்டு அப்படி ஏதாவது ஒன்று விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைத்து விநாயகரை மனதார வழிபாடு செய்யலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வருகின்ற மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.